எந்த ஸ்டாலினை பார்த்து 30% ஊழல் செய்கிறார்னு சொன்னாரோ அந்த ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக்குவோம்னு சொன்ன காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளுடைய அலுவலகத்துக்கு தேடி போய் ஆதரவை கேட்க வேண்டிய நிலைக்கு காலம் விஜயை தள்ளிச்சு. எடப்பாடியை முதல்வராக்க திமுக வெளியிலிருந்த ஆதரவு, திருமாவளவனை முதல்வராக்கி 2 திராவிட இயக்கங்களும் ஆதரவு. அப்போ நீங்க ஆட்சி அதிகாரத்தை சொல்றீங்க, அமைச்சர்கள் இடம்பெறலாம், மற்ற விஷயத்துல எல்லாம் இடம்பெறுவீங்களே, அதுக்கு மட்டும் நீங்க சம்மதிச்சுக்கிட்டீங்கன்னா விஜய் வரக்கூடாதுங்கிற ஒற்றை காரணத்திற்காக முதல் ஆளா போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு ஸ்பீக்கர்கிட்ட. 17 பேர் தான் முதல் லெட்டர் கொடுக்குறாரு போய், எனக்கு 17 பேர் ஆதரவு இருக்கிறது, என்னை சட்டமன்ற கட்சி. இது என்ன சிறுபிள்ளைத்தனம்? எடப்பாடி போய் பார்த்தா சண்முகம் கோச்சுக்கு வரேன்னு அவருக்கு ஒரு தயக்கம் சொல்லியிருப்பேன், வேணாம் சார் ஒரு குரூப் நம்மள ஆதரிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் இதைதான் நான் சராசரி அரசியல்வாதியா மாறிட்டார் நான் சொன்னேன். தாவேகாவோட கிரிட்டிக்கலான நம்பர் இவங்களோடது. எப்படி இந்த ஒரு முயற்சியை போனாங்க போய் இனிமேல் பேச, அதுதான் சொன்ன அருவருப்பான ஒரு முயற்சி. ஈகோவை எனக்கு இருக்கு, நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான் அப்படின்ற கேரக்டர் விஜய்க்கு இல்லையோ? தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு கிரிட்டிக்கலான நம்பர் தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பரபரப்புகளுக்கு நடுவில் பல்வேறு சவால்களை கடந்து அவர் ஆட்சி அமைச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருவேறு அணிகளாக பிரிஞ்சு ஒரு கலைவரம் நடந்துட்டு அதிமுகவில். ஸோ அதுதான் பிரதான பேசுபொருளாக மாறி இருக்கு. அதிமுகவோட எதிர்காலம் என்னவாகும், அதிமுக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிளவு பெரிய அளவில் பார்க்கப்படுது. இல்லை, அந்த பிளவுக்கு பின்னணியிலும் விஜயை மையப்படுத்திய அரசியல் தான் இருக்கு. விஜயனுடைய மெஜாரிட்டி நிரூபிக்கிற அந்த அரசியலும் இருக்கிறதுனால விஜயை பற்றி தான் முதல்ல பேசணும். 108 இடங்களில் ஜெயிச்சு தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் அல்லது தான் முன்வைத்த வாதங்களில் தொடர்ந்து நிலை நிற்காமல் சில சமரசங்களை செய்ய வேண்டிய சூழலுக்கு விஜய் தள்ளிச்சு. எந்த ஸ்டாலினை பார்த்து 30% ஊழல் செய்கிறார்னு சொன்னாரோ அந்த ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக்குவோம்னு சொன்ன காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளுடைய அலுவலகத்துக்கு தேடி போய் ஆதரவை கேட்க வேண்டிய நிலைக்கு காலம் விஜயை தள்ளிச்சு. அவரு கொஞ்சம் வெக்கம் கூச்சத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு யதார்த்த அரசியலுக்கு அந்த சமரசத்துக்கு ஆளாகி ஆதரவை கேட்டார். அந்த ஆட்சி நித்திய கண்டம் பூர்ண ஆட்சியாக தான் நீடிக்கும். ஏன்னா அப்பையும் கூட 120 122 தான் இருக்குது. 2 பேர் 3 பேர் போனா கூட ஆட்சிக்கு பிரச்சனைகள் வரலாங்கிற போது திமுக கூட்டணிகிட்ட வெளிப்படையா ஆதரவு கேட்டாரு. ஆனா அதிமுக இது ஒரு நித்திய கண்ட பூர்ணாயுசா தான் தொடரும், த்ரெட் வந்துகிட்டே இருக்குங்கிறது போது எதிர்பாராம இங்க அதிமுக அரசியல்லையும் பூசல்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. 5 MLA வச்சிருக்கிற காங்கிரஸுக்கு 2 கொடுக்குறாராமே, நம்ம 47 வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதா, திருப்பி 5 வருஷம் ஆட்சி இல்லாம இருக்கிறதாங்கிறது ஒரு பார்வை. அதனாலதான் 2 ஏற்பாடுகள் திரைமறைவுல நடந்தது. எடப்பாடியை முதல்வராக்க திமுக வெளியிலிருந்த ஆதரவு, திருமாவளவனை முதல்வராக்கி 2 திராவிட இயக்கங்களும் ஆதரவு, அதுல அதிமுக அமைச்சர்கள் இடம்பெறுவது. இதுதான் திரைமறைவுல நடந்தது. முறையீச்சு நடந்தது. 2லையுமே சில சங்கடங்கள் இருந்தது, தடைகள் இருந்தது. அதனால அது முழுமை பெறல. அது முடிஞ்ச பிறகு 3வது ஆப்ஷனா இவங்க என்ன யோசிக்கிறாங்க, சரி அது 2 நடக்கலன்னே வேலுமணி தலைமையில நம்ம விஜய் ஆதரிப்போன்னு ஒரு குரூப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எடப்பாடி மற்ற 2 விஷயத்துக்கும் உடனடியாக சம்மதமும், 2வது விஷயம் திருமாவளவனை முதல்வராகிறதுக்கு சில மணி நேரம் தாமதத்தையும் சம்மதித்த எடப்பாடி விஜய் ஆதரிக்கிறதுல மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா விஜய் முதலமைச்சர், நாம ஒரு அமைச்சரா அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். இல்ல அது தனிப்பட்ட நலன் சார்ந்து அப்படி யோசிக்கிறாரா, அதிமுகவோட எதிர்காலத்துக்கு? அதிமுகவோட எதிர்காலத்துக்கு திமுக ஆதரவோடு நீங்க முதலமைச்சரான அதிமுக எதிர்காலத்துல நல்லா இருக்குமா? ஒரு வாதம் அந்த அடிப்படையில பார்த்தா அதிமுக ஆட்சி தானே இருக்கு. இருங்க, திமுக ஆதரவு கொடுக்குது. இருங்க, யாருடைய ஆதரவு? திமுக யாரு? இன்னைக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க நேர் எதிரி தீய சக்தி ரத்தத்தில் ஓடுதுங்கிறீங்களே, அதுவும் சமரசம் தான். அது ஆக்வர்டா இருந்திருக்கும். அதிமுக பார்வையில மட்டும் பார்க்காதீங்க. திமுகவுக்கு அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அப்போ நீங்க ஆட்சி அதிகாரத்தை சொல்றீங்க, அமைச்சர்கள் இடம்பெறலாம், மற்ற விஷயத்துல எல்லாம் இடம்பெறுவீங்களே, அதுக்கு மட்டும் நீங்க சம்மதிச்சுக்கிட்டீங்கன்னா விஜய் வரக்கூடாதுங்கிற ஒற்றை காரணத்திற்காக இவ்வளவு பெரிய சமரசத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்களான்னு அந்த விமர்சனமும் பொது வெளியில பூதாகரமா வந்திருக்கும். இப்போ விஜய் செஞ்சிருக்க சமரசத்தை விட அந்த சமரசம்ன்றது மிகப்பெரிய அளவுல பூதாகரமா அவமானகரமா இருந்திருக்கும், ஆக்வர்டா இருந்திருக்கும், அசூயையா இருந்திருக்கும். ஏன் அந்த ஒரு இடத்துக்கு 2 கட்சிகளும் இரு பெரு திராவிட கட்சிகளும் அப்போ விஜயனுடைய அந்த ஒரு ஒரு சுனாமியை பார்த்து அவங்க ஒரு மிரட்சியில இருந்தாங்கிறதா யதார்த்தம். இப்படி ஒரு நடந்துருச்சே, நம்ம நினைக்கவே இல்லையே, கணவர் கூட நினைக்கலன்ற அந்த பதட்டம், ஒரு எரிச்சல், ஒரு என்ன சொல்றது, ஏமாற்றம் அடைந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுடைய அந்த மனநிலை தான் எல்லாரும் மனதிலும் ஒரு ஈகோ இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஈகோன்னு சொல்லக்கூடாது, அத பதவி போகுதுங்கிற அந்த ஒரு ஏக்கம் கலந்த விரக்தி இருக்கும் சார்.
அது எல்லா தனி மனுஷனுக்கு அரசியல்வாதி இருக்காத. அது போல எப்படியாவது ஆட்சியை பிடிச்சலாம் நினைச்சோம். 5 வருஷம் ஆட்சி இல்லாம இருந்தோம்னு எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஏன்னா 150 தொகுதியில ஜெயிச்சே தீர்வுன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தார். போலிங் முடிஞ்ச பிறகு விஜய்க்கு அதிகமாக வாக்குகள் விழுந்திருக்குன்னு தகவல் வந்த பிறகு கூட 135 இடம் ஜெயிச்சிரும்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு நேர்மாறா போய் 100 இடங்கள்ல 3ஆம் இடம் போய் 20 தொகுதியில டெபாசிட் போய் நம்ம இப்படி படுதோல்வி அடைஞ்சோடனே எடப்பாடியால இதை ஏத்துட்டு அப்ப எப்படியாவது விஜயை தடுக்கணுங்கிறது அவங்க 2 பேருக்கும் முதல் காரணமா இருந்தது. அது ஸ்டாலினுக்கு தான் நேரா வந்திருக்கணும், எடப்பாடிக்கு தான் தோணிருக்கணும் இல்ல. இடையில இருந்த சில நபர்களை ஏற்பாடு பண்ணி அவங்கள மனசை மாத்தினாங்கன்னு சொல்றாங்க. அது ரெண்டும் ஸ்டாலின் அவர்களே வெளிப்படையா அறிவிச்சிட்டாரு மாற்று யோசனைகள் சொல்லப்பட்டுச்சு. அதெல்லாம் அதுக்கப்புறம் ரெண்டும் நடக்காதனால அதை பத்தி இப்ப சீரியஸா யாரும் பேசல. இப்ப கட்சியை பத்தி பேசுற போது பொதுக்குழு இப்ப தொடர் தோல்விகளுக்கு இவர் இன்னொரு தோல்வியை சந்திச்சாருன்னா அதிமுக தலைமையிலே ஒரு தொடர்றது கஷ்டம்னு உங்ககிட்டயும் சொன்னேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். ஏன்னா அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் எல்லாரும் ஒத்து போனாங்க. இன்னைக்கு எல்லாரும் நின்று எடப்பாடி மேல வசப்படுறாங்க. இவங்க எல்லாம் எடப்பாடி முடிவு எடுத்து அறிவிக்கிற போது அவங்க தான் நின்று பக்கத்துல கேட்டுறவங்க தான். ஏன்னா வேற வழி இல்ல. முதல் முறையா நீங்க தான் சொன்னீங்க 6 அமைச்சர்கள் போய் அதிமுக ஒன்றுபடணும் அப்படின்னு சந்திச்சாங்க. அப்படி ஒரு சந்திப்பே பச்சை பொய்யினார். இன்னைக்கு அந்த 6 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மைதான். செங்கோட்டையும் முன்னாடியே சொல்லிட்டார். இன்னைக்கு இந்த தினசரி சொல்றாங்க நான் எங்க பேச்ச அன்னைக்கே கேட்டிருந்தா நீங்க முதலமைச்சராகிறதுக்கு கட்சி ஒன்னா இருக்குன்னு சொன்னது கூட அவர் கேட்க மறுத்தார். அதெல்லாம் முடிஞ்சு 1.5 வருஷம் கழிச்சு தேர்தல் நெருக்கத்துல ஓபிஎஸ் எல்லாத்தையும் விட்டு நிராயுத பாணியா வந்தார். எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, என்னை கட்சியில சேர்த்துங்கன்னார். இவர் ஏற்க மறுத்தார். அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறார். எந்த ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் கடுமையா விமர்சிச்சாரோ அவரே அண்ணன் தெற்க சூழல் சரியில்லை, சேர்த்துக்குவோம், முக்குளத்தூர் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு சொன்ன போதும் கேட்க மறுத்தவர் எடப்பாடி. எதிர்பார்த்த மாதிரியே தெற்க படுதோல்வி. திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 4 தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ தெரிஞ்சிருந்தே இவ்வளவு பிடிவாதம் காட்டி தோற்கடிச்சிட்டாருன்ற கோபம் தான் இவங்களுக்கு. ஆனா அந்த முக்கிய நபர்கள் நிர்வாகிகள் சொல்லியும் கூட அது ஏன் அவர் அந்த முடிவு இல்ல, ஒரு பிடிவாத குணம் தான் அவருடைய இயல்பான குணமாவே மாறி போச்சு. அப்ப இனிமேலும் எடப்பாடி அந்த இடத்துல விட்டு வைக்க கூடாதுங்கிறதா முதல் காரணம், முதல் நோக்கம் அவங்களுக்கு. இப்ப அமைச்சரவை அமைக்கிற விஷயம் மட்டும் இப்ப இல்லைன்னா பொதுக்குழு கூட்டுற வேலை தான் தீவிரமா நடந்திருக்கும். அதுக்குள்ள இது நடந்ததுனால அதுல கவனம் செலுத்துறாங்க. கட்சி சட்டமன்ற கட்சி 2வது ஆதரவு எதிர்ப்பு போயிட்டு இருக்கு. இல்லாட்டி இவங்களுடைய பிரதான நோக்கம் பொதுக்குழு கூட்டி எடப்பாடி அந்த இடத்துல நீக்கிறதுங்கிறது தான். இவரும் இன்னும் எடப்பாடி இன்னும் தன்னை திருத்திக்கலங்கிறத கட்சியை விட்டு பொறுப்பு விட்டு நீக்கிறாரா? இவ்வளவு நீக்கிட்டு யாரை வச்சு கட்சி நடத்துவீங்க? அது இன்னொரு பிளவுக்கு தானே வழிவகுக்கும். அப்போ எந்த சமரசத்துக்கும் நான் தயாராக மாட்டேன். கட்சி பிளந்தாலும் பிளவுபட்டாலும் பரவாயில்ல நினைக்கிறது என்ன ஒரு தலைவனை குறிப்பிடும். ஒரு பத்திரிகையாளர் நம்மளே பேசுவோமே, 8 வருஷமா 9 வருஷம் பேசிட்டு இருக்கோம் சார், ஒன்னா இருங்க யார் வேணாலும் எந்த பதவி காரணம். இப்ப எந்த பதவி இல்லைன்னு ஆகி போச்சு. ஆனாலும் கட்சியை உடைக்கிறதெல்லாம் கவனம் செலுத்துறாங்களே தவிர உட்காந்து பேசுறதுக்கு யாருமே தயாரா இல்லை. இன்னைக்கு அதே மாதிரி இவரு எடப்பாடி சிவி சண்முகமும் வேலுமணி அன்கோவும் பச்சையா பொது வெளியில போட்டு உடைச்சிட்டாங்க. ஆமா, அமைச்சர் பதவிக்கு தான் நாங்க போறோம், நாங்க சன்னியாசியா போக முடியும், நாங்க கட்சியை மீட்டெடுக்கணும், திமுக ஆதரவுல நாங்க நடந்துச்சு அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அதுல அவங்க அந்த சொல்ற எந்த விஷயத்தையும் நீங்க நம்பாதீங்க. அது நடக்காதனால யாரு உண்மை சொல்ற வரலாறு சொல்ற யாராவது ஒருத்தர் புக் எழுதுற போது எழுதுவாங்க முழு கதையை. இப்ப அதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இப்ப நாங்க எடுத்திருக்கிற முடிவுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்றாங்கல்ல, ஒரு நேர்மையில ஒரு வகையில் அதை நேர்மைன்னு பாராட்டலாம். ஆமா, நாங்க சன்னியாசம் போக வரல, பதவிக்கு தான் வந்திருக்கிறோம், பதவி வச்சா நான் கட்சியை காப்பாற்றணும்னு சொல்றாருல்ல, அது ஒரு பார்வை. எடப்பாடி அவங்களுக்கு பதவி ஆசை இருக்கு, பதவி வெறி இருக்கு. அவர் விஜய் வீசிய தூண்டிலில் அவர்கள் சிக்கி விட்டார்லே வச்சுப்போம். நீங்க என்ன சார் பண்ணீங்க? முதல் ஆளாப்பே ஒரு லெட்டர் கொடுக்குறாரு ஸ்பீக்கர்கிட்ட. 17 பேர் தான் முதல் லெட்டர் கொடுக்குறாரு போய். எனக்கு 17 பேர் ஆதரவு இருக்கிறது, என்னை சட்டமன்ற கட்சி. இது என்ன சிறுபிள்ளைத்தனம்? ஒரு தலைவர் பண்ற வேலையாது? 21 தேர்தல் நடந்த அவசரம் அதான் சார் 21 தேர்தல் முடிஞ்சு தோல்வி அடைஞ்சு 66 பேர் நினைக்கிறேன் அதிமுக. ஒரு சட்டமன்ற கட்சி கூட்டம் நடக்குது, 2 தடவை தள்ளி போச்சு அந்த கூட்டம். தள்ளி வச்சு நடந்துச்சு அடுத்தடுத்த நாட்கள், 2 நாள் கேப்ல. காரணம் என்னன்னா, அந்த 5 வருஷம் நீங்க முதலமைச்சர் ஆனீங்க, நான் எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னு ஓபிஎஸ் விரும்பினார், இவர் விரும்பல. இவர் பிடிவாதம் பிடிக்கிறான்னு ஓபிஎஸ் ஒரு காய போட்டாரு, தனபால் ஆக்கிடுவோம் அப்படின்னு. எதிர்கட்சி தலைவர் தனபால் ஆக்கிடலாம் அப்படின்னு எடப்பாடி ஒத்துக்கல. ஏன்னா அவருக்கு 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எடப்பாடி அன்னைக்கு ஆதரிச்சாங்க. நல்ல கவனிங்க, மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் தன்னை ஆதரித்தார்களால் தன் ஒரு முடிவில் உறுதியா இருந்து அவர் எதிர்கட்சி தலைவராகி 5 வருஷம் அமைச்சர் அந்தஸ்துல இருந்தார். அதே பார்வையில இன்னைக்கு எடுத்துக்கோங்க, மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் யாரை ஆதரிக்கிறாங்க? வேலுமணியை. அப்ப ஏதோ நீங்க ஏத்துக்கிட்டு கையெழுத்து கூட போட வேணாம், 2 நாள் அமைதியா கூட இல்லையே சார். நமக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம், எந்த ஓபிஎஸ் கேட்டு உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லி அவரை நிராகரிச்சீங்களோ அதே நிலையில இன்னைக்கு தான் இருக்கிறோம்னு தெரிஞ்சிருந்தோம், அவசரமா போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு.
அப்படி என்ன உங்களுக்கு அந்த நேரத்துல கட்சி பொறுப்பு இவர்கிட்ட இல்ல, ஓபிஎஸ்க்கு பெரிய அளவுல இல்ல, ஆனா OPS இவர்கிட்ட அதிகாரம் இருந்ததுல இருக்கு. இருக்கு. அதை நான் என்ன வச்சு சொல்றேன், அந்த அதிகாரத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டே இருப்பீங்களா, நீக்கிக்கிட்டே இருப்பீங்களா? அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தினால என்ன பிரயோஜனம்னு கேக்குறாங்க. உங்களால வெற்றியை கொண்டு வர முடியல, கொஞ்சம் தள்ளி உட்காருங்கிறாங்க. சரி, யாரு இஷ்டம் இருக்கு நடந்துங்கப்பா, நானும் தான் பாக்குறேன். ஒதுங்கி போகணும். மேல 10 வருஷம் உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்தாங்கல்ல, 9.5 வருஷம். இப்ப இரண்டு தரப்பும் கொறடாவை நியமிச்சிருக்காங்க. இவங்களை நீக்கணும்னு எனக்கு சொல்லி என்ன சட்டமன்ற எடப்பாடி தரப்பு வந்து சிவி சண்முகம் வேலுமணி தரப்பு நீக்கணும்னு சொல்லி ஒரு மனு லெட்டர் கொடுக்குறாங்க. கொடுத்திருக்காங்க. இவங்க அவங்களை நீக்கணும் சபாநாயகர் என்ன 2 அணியையுமே அங்கீகரிக்கல. இதுதான் கோர்ட்ல சட்ட சிக்கலை ஏற்படுது. இப்ப நாங்க சபாநாயகர் அதை ஏற்று அங்கீகரிச்சிருந்தாதான் அந்த கொறடா உத்தரவு மீண்டதா ஆகும்னு அவங்க கண்டென்ட். இல்ல கட்சி தலைவருக்கு தான் நியமிக்கிற அதிகாரம் இருக்குன்னா, அப்ப அவங்க ஒரு பாயிண்ட் கேட்கிறாங்க, சட்டமன்ற கட்சி எம்எல்ஏக்கள் அந்த கூட்டம் எங்க நடந்துச்சுன்னு கேட்கறாங்க. அலுவல் ரீதியா அபிஷியலா அதிகாரப்பூர்வமா நடக்கவே இல்லை. ஒரு நாள் எடப்பாடி நியமனம் எம்எல்ஏக்கள் கூட்டம் போல நடக்கணும் சார். நடந்து இந்த கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி அல்லது வேலுமணி, கொறடாவாக இவர், துணைத் தலைவராக இவர்னு எழுதி தீர்மானத்தை எழுதி நோட்ல கையெழுத்து வாங்கணும். அந்த கடிதத்துல எடப்பாடி கையெழுத்திட்டு ஸ்பீக்கர்கிட்ட போய் கொடுக்கணும். இந்த கூட்டம் நடக்கவே இல்லை. 2 இடத்துல நடந்துச்சு. ஒண்ணு எடப்பாடி வீட்டுல அதிகாரப்பூர்வமற்ற முறையில சும்மா ஆலோசனை கூட்டம் மாதிரி நடந்துச்சு. அதுல எடப்பாடி சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? 47 பேருமே கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. எப்பா, இந்த வெற்றி எல்லாம் உங்களுக்கு கிடைச்ச வெற்றினாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம காசு கொடுக்கல, எல்லாம் அவங்கவுங்க செலவு பண்ணாங்க, நம்ம சொன்ன ஆட்களுக்கும் செலவு பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப பணிஞ்சுதான் பேசினார். ஏன்னா அவருக்கு ஹோல்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. நியாயமான வார்த்தை. வெற்றி அவங்களுக்கு தான் கிடைச்சு. எடப்பாடியும் பிரச்சாரம் பண்ணாருங்கிறது வேற, மக்கள் ஏத்துக்கிடலையே. 3ஆம் இடம்ல கொடுத்துட்டாங்க அந்த பிரச்சாரத்துக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு, இவங்க எல்லாம் பாண்டிச்சேரிக்கு போயிடுறாங்க. யார் மூலமா போனாங்களும் தெரியாது. இவர் கார் எடுத்துட்டு பாண்டிச்சேரி போனாரு, ஞாபகம் இருக்கா? ஆளுநரை சந்திக்க போறாரு, தப்பா போட்டு இல்ல ஈசிஆர்ல பாண்டிச்சேரிக்கு போறாரு. அங்கே போய் எல்லார்கிட்டையும் கடிதம் வாங்கினார். நிஜம்தான், அது தனித்தனியா வாங்கினார். எம்எல்ஏக்கள் கூட்டம் அதிகாரப்பூர்வமாக நடக்கவில்லை. ஆனா அங்க கொஞ்சம் எம்எல்ஏ இருந்தாங்க, இங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, எல்லார்கிட்டையும் தனித்தனியா கடிதம், தன்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிற கடிதம். திமுக ஆதரவோடு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. எஸ் காமராஜ் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி லெட்டர் தான் எல்லார்கிட்டையும் வாங்கினார். அதனாலதான் சண்முகம் சொல்ற அந்த லெட்டர் வெளியில விடுங்கிறாரு. உங்களை சட்டமன்ற கட்சி தலைவர், உங்களை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க எழுத கடிதம் வாங்கினீங்க, அது அந்த ஏற்பாடு, அது நடக்கல. எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டி நீங்க தான் தலைவர், இவர் தான் துணைத் தலைவர். அந்த கடிதத்தை சிவி சண்முகம், வேலுமணி உட்பட எல்லாரும் கொடுத்திருக்காங்களா? 47 பேரும் அதுல கையெழுத்து போட்டாங்கன்னு தகவல் இருக்கு. ஏன்னா அந்த முயற்சி நடக்கல. இப்ப புதுசா எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுங்கிறாங்க. அப்ப யாருக்கு ஆதரவு இருக்குன்னா, எடப்பாடி ஒரு பெருந்தன்மையோட பெரிய மனிதரா கட்சி தலைவராக இத்தனை முறை நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சோம், நமக்கு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. இந்த இடம் நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு ஹோல்டு போயிடுச்சுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. முதல்ல கொண்டு 17 பேருக்கு போய் லெட்டர் கொடுக்குறாரு. சோ இந்த பிளவை முதல்ல ஆவணப்படுத்துனது எடப்பாடி தான். அவங்களாம் தப்பே செய்யலன்னு சொல்ல, உடைச்சுக்கிட்டு உலகம் மாதிரியே போய் நிக்கிறாங்க. சரிதானா? பிளவு யார் படுறதுனாலும் தப்புதான். அப்படி பார்த்தா திமுக தயவுல ஆட்சி அமைச்சு அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு இப்ப எல்லாருமே தயாரா இருந்திருக்காங்க. 47 பேரும் தயாரா இருந்தாங்க, திமுக உட்பட எல்லாம் தயாரா இருந்தாங்க. ஏன் அது நடக்கலன்னா, அங்கேயும் நம்பர் தேவைப்பட்டுச்சு. இடதுசாரியில் ஒத்துட்டு இருக்கணும், ஐயோ திருமாவளவன் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்க எல்லாம் தாவேகாவோட கிரிட்டிக்கலான நம்பர் இவங்களோடது. எப்படி இந்த ஒரு முயற்சியை போனாங்க போய் இனிமேல் பேச, அதுதான் சொன்ன அருவருப்பான ஒரு முயற்சி. அதனால அது முயற்சி அளவுலயே போயிடுச்சு. திருமாவளவனுக்கும் அந்த ஆசை இருந்தது. 2 எம்எல்ஏ வச்சிருக்கிறார், அவரே எம்எல்ஏவா இல்ல, ஆனால் அவர் முதலமைச்சர் ஆக்குறது அவரும் கொஞ்சம் ரசிச்சு கொஞ்சம் சில மணி நேரம் அதை காத்திருந்தார். அதனால 11 மணி பிரஸ் மீட்டை 4 மணிக்கு தள்ளி வச்சார். அதுவும் நடக்கல. ஏன்னா அதுக்கும் எல்லாருடைய ஆதரவும் வேணும். சோ இதெல்லாம் நடக்கல. நடந்த பத்தி முடிஞ்சு போன கதையை விட்டுருவோம். இப்ப அதிமுகல இன்னைக்கு வேலுமணி ஒரு வார்த்தை சொல்றாரு, இன்னைக்கு எங்களுக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி தான், தலைமை கழகத்துல போய் கலாட்டா பண்றவங்க என்ன எங்களுக்கு கிடையாது, நாங்கள் எடப்பாடியோடு பேச தயார். இந்த பேச தயார்னு சொன்ன பிறகு எடப்பாடி இறங்கி வந்து பேசணுங்கிறதா அதிமுக நலனுக்கு நல்லது. வேலுமணி தப்பு பண்ணாரா, சிவி சண்முகம் தப்பு பண்ணாரா, இல்ல தலவாய் சுந்தரம் தூண்டி விடுறாரா? இப்ப ஒரு பக்கம் தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு, இன்னொரு பக்கம் பொதுக்குழுவை கூட்டுங்க, நீங்க தான் எங்க பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எந்த அளவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்புவார்? தாவேகாவுக்கு ஆதரவு திமுக அணியில் தொடர்கிறோம்னு திருமாவளவன் இடதுசாரிகள் சொன்னது என்ன சார்? இல்ல, அதையும் விமர்சிக்கதான் செய்யறோம். அதைத்தான் சொல்றேன். அரசியல் யாருக்கு வெக்க இல்லைன்னு 101வது சொல்றேன் உங்களுக்கு. இதை அதெல்லாம் ரொம்ப சீரியஸால எடுத்துட்டு விவாதிக்காதீங்க. நடக்கிறத காத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். வெக்கம் கட்டதுதான், வேற என்ன பண்றது? நான் சொல்றது அதிமுக நல்லதுக்காக சொல்றேன். இன்னொரு பிளவை தாங்கவே மாட்டாங்க இந்த கட்சிக்கு. இப்ப ஏற்கனவே எல்லாம் அங்கங்க கரைஞ்சி தாவேக்காக போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு அணை போடணும்னா பல பேரை தாவேக்கால அதிகாரப்பூர்வமாவே இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், ஒரு அணை போடணும்னா பெருந்தன்மையை காமிச்சு சேட்டையெல்லாம் சில்மிஷத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் உட்காந்து ஒன்னா பேசணும்.
அதுக்கு முதல் முயற்சி எடுக்க வேண்டிய எடப்பாடி தான். இதுல ஈகோவே பார்க்க கூடாது. இல்ல பொதுக்குழுவை கூட்டினா தன்னுடைய அதிகாரம் போயிருமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அப்ப அவர்கள் அதிமுக பயப்படுறாரு. திரும்பவும் வீழணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவ்வளவுதான். இனிமேலும் பயந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தலைமை பண்பா? என்ன சார் அது? இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்விட்டர் ஒரு அறிக்கை ஏதாவது ஒரு வரி வந்திருக்கா சார்? தோல்விக்கு நான் பொறுப்பே இருக்கிறேன்னு. அந்த 17-20 பேர் நின்றுகிட்டு சொன்னாங்க, நாங்கள் எல்லோரும் தோல்விக்கு பொறுப்பே இருக்கிறோம்னு சி வி சண்முகம் சொன்னாரா? ஏன் ஒரு தலைவர் சொல்ல வேணாமா அந்த வார்த்தையை? அப்புறம் என்ன சார் இது? இந்த குணம் மாறாத வரை அதிமுகவுக்கு இனிமேல் எதிர்காலமே கிடையாது. இன்னும் அழிவு பாதைக்கு தான் எடப்பாடி அழைச்சிட்டு போறாரோன்னு தோணுது. நீங்க சொன்னீங்க திமுக அதிமுக இணைஞ்சு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு முயற்சி பண்ணாங்க, அது முயற்சி அளவுல முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் தூய சக்தின்னு சொல்லக்கூடிய தாவேகா வேற வழியே இல்லாம அதிமுகவை இணைச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் சராசரி அரசியலுக்கு வந்துட்டார். விஜயும் அரசியல்வாதியாக மாறிவிட்டார். இனிமேல அந்த வசனம் எல்லாம் பேச முடியாது. தூய சக்தி, என்னுடைய பாதை வேறு, அது இது மற்றும் சிலர், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்ல அது ஒரு நெருக்கடி காரணமா அவர் போய் சந்திச்சிருக்காரு பார்க்க முடியுது. சொல்றேன். இல்ல ஆனா தன்னுடைய அரசியல் எதிரியா கட்டமைச்ச ஸ்டாலின் அவர்களையே போய் மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு பின்னணி. காரணம் என்னன்னா ஆட்சியை காப்பாத்துறதுக்கு தான் சார். இந்த நாகரிகம் எடப்பாடிட்டு மட்டும் இல்லாம போச்சு. ஏன்னா ஆட்சியை காப்பாற்றணும். எடப்பாடி போய் பார்த்தா சண்முகம் கோச்சுக்கு வரேன்னு அவருக்கு ஒரு தயக்கம் சொல்லியிருப்பேன். வேணாம் சார், ஒரு குரூப் நம்மள ஆதரிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ போச்சா, இதைதான் நான் சராசரி அரசியல்வாதியா மாறிட்டாருன்னு நான் சொன்னேன். தப்பு இல்லை சார், ஆட்சியை காப்பாத்தி ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே, விமர்சிக்கணும்னா விமர்சிக்கலாம், மணிக்கணக்கில் விமர்சிக்கலாம். அப்ப இன்னொரு தேர்தலுக்கு மக்கள் தலையில சுமத்தலாமான்னு கேட்கலாம். அது இன்னும் நாளைக்கு தேர்தல் வரப்போதா? இன்னொரு தேர்தல். அதுதான் சொன்னேன் நான், நெருக்கடி காரணமா வேற ஆப்ஷனே இல்லாம அதை செஞ்சிருக்காரா விஜய்? ஆமா, அதுக்கு அவர் சமரசத்துக்கு தயாராகிட்டார். இது தாவேகாவுக்கு என்ன விதமான பாதகமான ஒரு சூழ்நிலை ஒண்ணு கட்சி ரீதியா ஒண்ணு ஆகாது. அப்படி எல்லாம் கவலைப்படுற அளவுக்கு அங்க பெரிய கொள்கை பிடிப்புள்ளவர்லாம் கிடையாது. ஒரு அலையில தான் அவங்க இன்னைக்கு மேல இருக்கிறாங்க. ஆனா அதிமுக ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அதுல ஒரு 4-5 பேர் ஒரு அமைச்சராகவே ஆக்குறாருன்னா விஜயை நம்பி வாக்களிச்சாங்கல்ல, இந்த 1.25 கோடி பேர் அவங்கவுங்க வேலையை பார்த்து போவாங்க சார். டெய்லி என்னடங்களை கவலைப்பட மாட்டாங்க. ஒரு 1 கோடி பேர் பொதுமக்கள் தான் வாக்களிச்சது எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்றேன், அவங்களுக்கு இதுல என்ன நடந்தாலும் கவலை இல்லை. விஜய் இப்படி போகணும், ஐயோ முகம் சொல்லிப்பாங்க. என்னப்பா அவனும் சரியில்லை அவனும் சரியில்லைன்னு சொன்னாரு, அதை நம்பி நம்ம இவருக்கு ஓட்டு போட்டோம். இப்ப அவங்களே கூட்டிட்டு அமைச்சர்களே இடம் கொடுக்குறாருன்னு ஓரளவு வர தெரிஞ்சவங்க விவாதிப்பாங்க, முகம் சொல்லிப்பாங்களே தவிர அவங்க தங்களுடைய உணர்வுகளை காட்டுறதுக்கு இப்ப களம் இல்லை. அதனால எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இது ஓடும். ஆனா இன்னொரு பக்கம் ஆட்சியை காப்பாற்றணும்னா வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு ஆமா, அதைத்தானே நான் சொல்றேன். அப்போ இன்னொரு எனக்கு அப்படி ஒரு ஆட்சியே தேவையில்லை, நான் திருப்பி மக்கள் கிட்ட போறேன்னு விஜய் சொல்லியிருக்கணும். அதுதான் டாப் பாயிண்டா இருந்திருக்கணும். ஆனா அதுல யதார்த்தம் இல்லை, நியாயமும் இல்லை. 108 எம்எல்ஏ ஜெயிச்சு வச்சுட்டு ஒருத்தர் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாரா? அதனால இந்த சமரசங்கள் செஞ்சாதான் ஆட்சி நீடி. இந்த சமரசத்தினால திமுக கூட்டணி கட்சிகள் இருந்து வெளில வந்த கம்யூனிஸ்ட் வெளில வரல, ஆதரவு கொடுத்துரு, வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துரு கம்யூனிஸ்ட், விசிகா, ஐயுஎம்எல், இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மனஸ்தாபம் உருவாகுமா? எதனால? அதிமுக ஒரு குழு ஒரு சங்கடம் வரும். என்ன மாதிரி வரப்போது, யார் அமைச்சராக்க போறார், அதை இடதுசாரிகள் எப்படி பார்ப்பாங்க? இப்ப வேலுமணியே சில பேர் அமைச்சராகிறாங்க. என்னங்க நீங்களே வழக்கு நடத்த போறீங்க, அவங்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு பெண்டிங்ல இருக்கிறது, அதுல போய் என்ன வாதம் வைப்பீங்கன்னு கேட்பாங்க. விஜய் பதில் சொல்லணும், கடந்து போக முடியாது. இதெல்லாம் நம்ம இங்க இருக்கிற அரசியல பேசிட்டு இருக்கோம். பிஜேபி ஒருத்த மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி, அவங்கள ஆக்காதீங்க, தண்டனை பெற வாய்ப்பு உள்ளது கட்சி தாவல் தடை சட்டப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்களா இல்ல ரெட் லைட் போடுறாங்களாங்கிற வச்சு பிஜேபியோட என்ன ஓட்டத்தை பாத்திர முடியும். இது ஒரு பிரச்சனைக்குரியதா தான் இந்த நாட்கள் வந்துட்டு போகும். ஒருவேளை இப்ப இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னாக்கா யார பதவி நீக்கம் செய்வாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. முதல்ல சபாநாயகருக்கு தான் அந்த அதிகாரம். அவர் முதல்ல என்ன முடிவு எடுப்பார்? எந்த கொறடாவை நம்ம அங்கீகரிக்கிறது, எந்த சூழல்ல அந்த கூட்டம் நடந்துச்சு, சட்டமன்ற கட்சி கூட்டம் நடந்துச்சா முதல்ல அதை கேட்பார். எங்க நடந்துச்சு, ஆதாரத்தை கொடுங்கப்பார். நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து போச்சுன்னா அப்ப யாரை அங்கீகரிப்பது? இதெல்லாம் தனபால வச்சு எப்படி எடப்பாடி சட்டத்துக்கு உட்பட்டு சில முடிவுகளை எடுத்தாரோ அதே மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு இந்த சபாநாயகரும் எடுப்பார். காலம் வலியது சார், பாடங்களை கற்றுக் கொடுக்கும் சார். அடுத்தவங்களுக்கு துன்புறுத்துற போது உங்களுக்கு இனிச்சிச்சுல, இன்னைக்கு அதே ஒரு வழியை எடப்பாடியும். நான் சந்தோஷப்படலை. யதார்த்தம் இதுதான். அடுத்த ஜென்மத்திலன்றது கதையே கிடையாது. கண்ணு முன்னாடி இந்த ஜென்மத்திலே செய்த தவறுக்கு பலன் உண்டு. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா தண்டனை அனுபவிக்க தான் போறாங்க. அந்த வழியில தான் இப்ப எடப்பாடி துடிச்சிட்டு இருக்கிறார். எந்த ஜேசிடி பிரபாகரனை தெருவில் போவார்கள்னு சொன்னாரோ அவர்கிட்ட போய் கொஞ்சம் பரிசீலிங்கன்னு கொடுக்க வச்சா நான் கடவுள். எனக்கு சந்தோஷம் இல்லை, காட்சிகளை பார்த்துட்டு என் உணர்ச்சிகளை சொல்றேன் நான். புரியுதுங்களா? இப்ப அனுபவிக்கட்டும். அவரு 18 பேர் ரெட்டலையில ஜெயிச்சவங்களை நீக்குங்க பரவாயில்லன்னு சொல்லி தனபால கையெழுத்து போட வச்சார்ல, அந்த தனபாலுக்கு கடைசியில
வேற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பாடம் கத்து கொடுத்தாரு, அதுவும் ஒரு தண்டனை தான். தனபால் அனுபவிச்சதும் தண்டனை தான், தேர்தலுக்கு முன்னாடி அனுபவிச்சிட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு. எடப்பாடி இப்போ அனுபவிக்கிறார், அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் ஏதோ விவாதிச்சுட்டு அரை மணி நேரத்துல எந்திரிச்சிட்டு போற வேலை இல்லை சார். ஒரு மிகப்பெரிய இயக்கம் அதிமுகங்கிறது. இவர்களுக்கெல்லாம் துளியாவது கவலை இருந்தா ஈகோ விட்டுட்டு ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்க வச்சுட்டீங்க, ரைட் சரி, 25 எம்எல்ஏக்களை பதவியை பறிக்கிறீங்க, ரெட்டலையில ஜெயிச்ச எம்எல்ஏக்களை பதவியை பறிச்சே ஆவேன்னு ஒத்த கால் நிக்கிற என்ன நியாயம்? கட்சி விதிமீறலாவே இருக்கட்டும் சார், நீக்கிவிட்டு என்ன பண்ண போறீங்க? 25லயும் விசில் தான் ஜெயிக்கும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான், அதுதான் விரும்புறீங்களா நீங்க? என்னையா உங்களுக்கு? சரி, மக்கள் மணி நீங்க அம்பலப்பட்டு போயிட்டீங்க, கட்சிக்கு துரோகம் அதிகாரம் இருந்தாதான் வந்து கட்சியை காப்பாற்ற முடியும், கட்சியை வளர்க்க முடியும்னு இவங்க சொல்ற ஒரு கருத்து எந்த அளவுக்கு சரியானதா இருக்கும்? ஏன்னா இப்ப சரி தப்புன்னு சர்டிபிகேட் கொடுப்பீங்க. அரசியல் வெக்கங்கட்ட அரசியல்ல எதுவும் சாத்தியம். நாங்க இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோம், நாங்க வெளிப்படையா அறிவிக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, பதவிக்காக போறாங்க, வெளிப்படையா அறிவிச்சாங்கன்றது ஓகே. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அதிமுகவோட நலன் சார்ந்த முடிவா அது இருக்குமா? அதிமுக இதனால வளர்ச்சி அடையுமா அப்படின்ற ஒரு கேள்வி தெரியாதுல்ல. அதுக்கு அவங்க அமைச்சர் பதவி கொடுக்குறாங்களா, அந்த அமைச்சரவையில தொடர முடியுதா, அதனால கட்சிக்காரனுக்கு நல்லது நடக்குதா, தமிழ்நாட்டு கொஞ்சோண்டு நல்லது நடக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு தானே பதில். இப்பயே பதில் எங்க இருக்கு நமக்கு? விசிகா வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குது அப்படிங்கும் போதே பல ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பெரும்பான்மையா வந்து தாவேக்காவை ஆதரிச்சிருக்காங்க. இவங்க ஆதரவு கொடுத்து இல்ல வந்து ஆட்சியில பங்கெடுக்கிறது இப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு போனா விசிகா கரைஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. அதே நிலையில இப்ப அதிமுக பொருத்தி பார்க்கும்போது அதிமுக எந்த அளவு வந்து அவங்க வெளியில இருந்து ஆதரவு தரணுங்கிறீங்களா? இல்ல வெளியில இருந்து இல்ல, இப்ப தாவேக்காவை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்தாலே அதோட தனித்துவத்தை இழந்துரும் இல்லையா? அது இப்ஸ் அண்ட் பட்ஸ் 1000 இருக்கு சார். காலம் தான் பதில் சொல்லும் சார். எல்லாத்துக்கும் இப்ப பதில் இல்ல. இன்னைக்கு இருக்கிற சூழல் எப்படி பயன்படுத்திக்கணும் ஒரு குரூப் யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான். முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சோம். ஆனா மற்ற தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சிருக்கிறாரு. அது வந்து தமிழக அரசியல இதுவரை நம்ம பார்த்துறாத விஷயம். ஸ்டாலினும் போய் பார்த்தார், ஸ்டாலினும் போய் எல்லாரையும் பார்த்தார், இவ்வளவு பேரை பார்த்துட்டு அப்ப அந்த வெளிச்சம் கிடைக்கல. அப்ப நம்ம இது விஜய்ங்கிறனால கொஞ்சம் கூடுதலா மக்கள் கவனிக்கிறனாலையும் சோசியல் மீடியால வெளியில வரனாலே தெரியுது. ஸ்டாலினும் போய் பார்த்தார். நல்ல ஆரோக்கியமான அரசியல் தான் இது. சொல்லுங்க. ஓகே, தாவேக்காவுடைய இந்த செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா செயல்படவே ஆரம்பிக்கல. ஒரு உத்தரவு போட்டார், அது விமர்சனத்துக்குரியதாச்சு. அது எதிர்கட்சிகளும் தோழமை கட்சிகளும் சுட்டி காட்டினாங்க. ஈகோ பார்க்காம அதை திருப்பி வாங்கிக்கிட்டார். இது இந்த கேரக்டரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இது பிரச்சனைக்குரிய எல்லா விஷயங்கள்லையும் ஈகோ பார்க்காம இப்படி நடந்துகிட்டாருன்னா அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. இல்ல வேற ஆப்ஷன் இல்லாம அதை பண்ணாரா? இல்ல அதுல போய் ஏன் சார் காரணத்தை தெரியும்? அது முடிஞ்சு போட கதை. ஒரு உத்தரவு அவர் மேல இருக்க அபிமானத்துல போட்டார். அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. நீங்க இன்னொரு பரிமாணத்தை அதை பார்க்க தவறிட்டீங்கன்னு சுட்டி காட்டுறாங்க, தப்புன்னு வாங்கிக்கிட்டார். இன்னும் அதை போய் நோண்டுறதுல என்ன இருக்கு? நான் சொல்றது என்னன்னா, ஈகோவை எனக்கு இருக்கு, நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான் அப்படின்ற கேரக்டர் விஜய்க்கு இல்லையோ அப்படின்னு நம்மள கொஞ்சம் சந்தோஷப்பட வைக்குது. ஒரு முதலமைச்சருக்கு ஒரு ஈகோ இருக்கட்டும், பொது பிரச்சனைகள்ல கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய நேரங்கள்ல வளைஞ்சு கொடுத்தால் நல்லதுங்கிறதுக்கு ஒரு நல்ல தொடக்கமா நான் இதை பாக்குறேன். மேலோட்டமா பார்த்தா அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவை ரீப்ளேஸ் பண்றாரு விஜய் அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்படுது. அவங்களுடைய அரசியலை தான் முன்னெடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா வந்து இப்போ வந்தே மாதரம் பாடல வந்து பாடுறதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் தாவேக்கா வந்து இல்ல, தாவேக்கா முடிவெடுக்கிற விஷயம் அல்ல. அது ரெண்டுமே கவர்னரை முன்னிலைப்படுத்தி கவர்னர் அனுமதியோடு நடந்த விஷயம். கவர்னர் வளாகத்தில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சி. அது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். தமிழ்நாடு அரசு நடத்த போற நிகழ்ச்சி என்ன நடக்குன்னு பார்த்துட்டு முடிவெடுப்போம். அமைச்சர் ஆதவர்ஜனா போட்ட ட்வீட் இனிமேல் அங்க அந்த தவறு நடக்காதுன்னு சொன்னார் இல்லையா, பார்த்துட்டு விமர்சிப்போமே. நடக்காதுன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. தமிழுக்கு முக்கியத்துவம் தருவோம்னு சபாநாயகர் சொல்லியிருக்கிறார்ல. ஆளுநர் உரையப்ப இந்த அரசு எப்படி நடந்துக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம விமர்சிக்கலாம். 200 யூனிட் மின்சாரம் இப்போ வந்து மகளிர் உரிமை தொகையும் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த செயல்பாடுகள் வந்து எப்படி பாக்குறீங்க? இது உடனடியா 2500 ரூபாய் சொன்னார், ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்காதீங்கன்னு தான் நான் பொதுமக்களுக்கும் சொல்றேன். இன்னைக்கு 2500 போராடி நீங்க வாங்கினா 5000 ரூபாய் வேற வழியில வந்து உங்க தலையில தான் வந்து விடியும். விஜயால கொடுக்க முடியாது. இந்த யதார்த்தத்துக்கு முதல்ல வாங்க. அதுக்காக எல்லா வாக்குறுதியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லல. நிதி நிலைமையை சரி பண்ணிக்கிட்டு பொதுவான விஷயம் காலை உணவு திட்டத்தை தொடருங்க. மகளிருக்கு எல்லாத்துக்கும் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு விட்டா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இழுத்து மூட வேண்டியதுதான். அதுல கொஞ்சம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க, வெக்கமே படாதீங்க. இதெல்லாம் ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அரசியலுக்கு வேணா விஜய் நோட்டுறதுக்கு பயன்படும். திரும்ப தமிழ்நாட்டு மக்களை மறைமுகமா துன்புறுத்துறதா அது அர்த்தம். அதிமுக எதிர்காலம் என்னவா இருக்கு, தமிழக அரசியலோட எதிர்காலம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. உங்கள் அபிமான தங்க மயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.